உங்களுக்கு 50 வயசுல அரசியல் வரணும்னு தோணுச்சா? 30 வயசுல எங்க போனாரு? 50 வயசுல காலைல புத்தா எழுப்பிட்டு நடிகர் விஜய் அரசியலுக்கு வர சொன்னாரா? சரியான பதில். அதுக்கு ஆன்சர் பண்ணாம விட்டுற முடியுமா? எங்க தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் 30 வயசு வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாரு ஒரு சின்ன பிளாஷ்பேக் பாத்துருங்க. இலங்கை தமிழர்கள் படுகொலையை கண்டித்து தளபதி விஜய் ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் செய்த போது அவரின் வயது 34. தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொள்வதை கண்டித்து தளபதி விஜய் நாகையில் ஆர்ப்பாட்டம் நடத்திய போது அவரின் வயது 36. போராட்டம் மட்டும் தான் பண்ணிருக்காரா, வேற எந்த நல்லதும் பண்ணலையா அப்படின்னு கேட்டா பண்ணிருக்காரு. அதையும் என்னன்னு பாத்துருவோம். 1996 சென்னையில் பெருவெள்ளம் ஏற்பட்ட போது 100 மூட்டை அரிசியை அப்போதைய சென்னை மேயர் திரு மு.க. ஸ்டாலின் கிட்ட கொடுத்த போது அவருடைய வயது 21. 1998 சென்னையில் மழையால் பாதிக்கப்பட்ட குடிசை பகுதி மக்களுக்கு தேவையான அரிசி மூட்டைகளை அவரே நேரில் போய் கொடுத்த போது அவருடைய வயது 23. ராஜராஜ சோழர், ராஜேந்திர சோழர், அந்த வழி வந்த சிங்க சோழ வம்சம், லயன் கிங், ஒன்லி அதாவது கிங், ராஜ 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 மன்ன ஆண்ட தமிழ் மன்ன ஆண்ட ராஜசிங்க சோழர், ராஜேந்திர சோழர், பெருமாள் பிச்சை சோழர், பிச்சைக்காரன பணக்காரன ஆக்குற சோழர், ராஜசிங்க சோழர், ஒன்லி லயன் கிங், லியோ கிங், ராஜசிங்க சோழர். 6-5-6-5-5-6-6-6 சிங்க சோழன் சொல்றேன். 2026 ஆச்சு தமிழனோட ஆட்சி. அது என் கட்சி விஜய் கட்சியோட சேர்ந்தாதான் நடக்கணும். அப்படிப்பட்ட ஆட்சி தான் வேணும். இது நான் வீடு, என் வீடு, நான் பிறந்த வீடு, நான் பிறந்த மண்ணோட வீடு. விட்டுச்சா இங்க என்ன கொண்டு காட்டுங்கடா. அரசியலே விட்டுறேன். லைட்டா பெண்ட் ஆச்சுன்னா சொல்லி நான் பாத்துட்டேன்னா அந்த பக்கம் இன்னொரு சோப்பா வந்து இப்படி இருக்கும். இப்படி சாயமோ ஆடுவா இது ஆகும். உட்காந்து வச்சு உட்காந்து சாயுது உட்காந்து சாயாது பாருங்க. இதுதான்